அவ்வளவு புத்தி இல்லாது கர்த்தர் அவ்வளவு அபிஷேகத்தை வைத்த பிறகு தனக்கு புத்தி இல்லாதபடிக்கு அந்த வேசியின் இடத்தில் போய் இருந்து அந்த நாட்கள்ல அவனுடைய தலைமையில் போய் அவனுடைய வல்லமை எல்லாம் போய் கர்த்தருடைய ஆவியானவர் அவனிடத்தில் இல்லாமலே போய்விட்டார். இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாதபடி எத்தனை ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தானின் ஆவியை கொண்டு ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கேர்ஃபுல்லா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. அநேகர் வேசியின் இடத்தில் தன்னை விற்று போட்டார்கள். வேசித்தனமான காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து பொறுமையா இருக்கிறார் நினைக்காதீங்க. தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தொடங்கி விட்டது. நான் தான் சொல்லுவேன், கர்த்தருடைய ஊழியத்தை அருவருப்பாய் செய்கிற எவனா இருந்தாலும் அடித்தே விடுவார், அடித்து விடுவார். நீ அணக்கம் இல்லாம ஆவி இல்லாம ஒரு மூலையில போய் உட்கார வைத்து விடுவார். நான் இன்றைக்கு சொல்வேன், எவ்வளவு ஆட்டம் போடுறீங்களோ அவ்வளவு ஆட்டம் போடுங்க. ஆட்டம் போட 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 ஒரு நாள் அணக்கம் பேச்சு மூச்சு எதுவும் இல்லை.